10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். எக்ஸசைஸ் 3.5 பாருங்க. ஸோ அதில் எக்ஸாம்பிள் 3.21. A football player can kick a football from ground level with an initial velocity of 80 feet per second அப்படிங்கிறாங்க. ஓகே, a football player can kick a football from ground level, சரிங்களா, with an initial velocity என்னன்னு சொல்கிறாங்க, 80 feet per second அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 80 feet per second அப்படின்னு. ஓகே, ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, அந்த பால் கிக் பண்ணுறாங்க, கிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகும், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் உனக்கு என்ன ஆகும், உனக்கு போகுமா, ரைட். அப்போ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த பாலை கிக் பண்ணுறப்ப உனக்கு என்ன ஆகும், கிக் பண்ணுறப்ப உனக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன, ஓகே, அந்த ஃபுட்பால் ரீச் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன, ஓகேவா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் த ஃபுட்பால் ட்ராவல்ஸ் அட் வாட் ஆங்கிள். ஓகே, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பால் ரீச் ஆகக்கூடிய மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயம் எந்த ஆங்கிளில் மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கணும், எந்த ஆங்கிளில் மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ரெண்டு கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது ஃபுட்பால் ரீச் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அண்ட் அட் வாட் ஆங்கிள், எந்த ஆங்கிளில் மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கணும், ஆங்கிளையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டு கொஷின் இதில் இருக்குது. ஓகே, ரைட். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டேக் G ஈக்குவல் என்ன சொல்கிறாங்க, 32ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகே, டேக் G ஈக்குவல் டு 32 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, சரிங்களா, ரைட். சம் பாருங்கள், சொல்யூஷன். The formula for horizontal distance R is, okay, the formula for horizontal distance capital R is given by, ஓகேங்களா, horizontal distance அப்படிங்கிறது capital R அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த horizontal distance R அப்படிங்கிறதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, கரெக்டாக ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு சைன் 2 ஆல்ஃபா டிவைடு பை ஜி. ஓகே, ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு சைன் 2 ஆல்ஃபா டிவைடு பை ஜி. ஓகே, ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸுக்குரிய ஃபார்முலா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு சைன் 2 ஆல்ஃபா டிவைடு பை ஜி அப்படிங்குது. ஓகே, ரைட். இப்போ யூங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆருங்கிறது ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, சைன் 2 ஆல்ஃபா, ஆல்ஃபாங்கிறது ஆங்கிள், டிவைடு பை ஜி, ஜியோட வேல்யூ கிவனில் கொடுத்துருக்காங்க என்னென்னு 32. ஓகே, ரைட். அப்போ கிவனில் கொடுத்துருக்கிறது இந்த இதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிவன் யூ இனிஷியல் வெலாசிட்டி யூ ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 80 feet per second. ஓகே, யூ ஈக்குவல் டு 80 feet per second. ஜி அப்படிங்கிறது கிவன் என்னன்னு சொல்கிறாங்க, 32ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஜி ஈக்குவல் டு 32. ஓகே, இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா. அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு, யூ வேல்யூ 80, அப்போ யூ ஸ்கொயர்டுனா 80 × 80யா. ஓகே, யூ ஈக்குவல் டு 80, அப்போ யூ ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்ப 80 × 80 இன்ட்டு இங்கே வரக்கூடிய சைன் 2 ஆல்ஃபா டிவைடு பை ஜி, ஜி வேல்யூ என்னன்னு தெரியும் 32 அப்படிங்கிறது. ஓகே, அப்ளை பண்ணியாச்சா, ரெடி. இப்போ இந்த 32வையும் இங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடிய 80 இரண்டையும் கேன்சல் பண்ணுறேன், 8ஆல் கேன்சல் பண்ணுறப்ப இது 10 டைம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய 8ஆல் கேன்சல் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வரக்கூடிய 80 இங்கே 32. ஸோ 8ஆல் கேன்சல் பண்ணுறப்ப இது எத்தனை டைம் வரும், 10 டைம்ஸ் வரும். இந்த 80 எத்தனை டைம் வரும், 10 டைம். கீழே 4 8s 32, அப்போ 4 வரும், கரெக்டாக. அடுத்து இங்கே வரக்கூடிய 4யும் செகண்டாக இருக்கக்கூடிய 80 இருக்குது இல்லையா, அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணுறேன். கீழே இருக்கக்கூடிய 4 இதையும் இந்த இடத்துல செகண்டாக இருக்கக்கூடிய 80 இது ரெண்டையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், மேலே 20 கிடைக்கும் எனக்கு. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது, 10 × 20 × சைன் 2 ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ கேபிட்டல் ஆர் அப்படிங்கிற ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது, 10 × 20 × சைன் 2 ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்குது. ஓகே, 10 × 20 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 200. அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 200 சைன் 2 ஆல்ஃபா அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு. அப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு சைன் 200 சைன் 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியாச்சு, சரிங்களா. அப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சா, ரைட். அப்போ இதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்ன, அப்போ எந்த அட் வாட் ஆங்கிள், அப்போ எந்த ஆங்கிளில் மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரீச் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, ரைட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஆர் ஈக்குவல் டு 200 சைன் 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியாச்சா. அப்போ சைன் 2 ஆல்ஃபா இந்த இதுக்கான இது தெரிஞ்சாதான், சைன் 2 ஆல்ஃபாக்கான வேல்யூ தெரிஞ்சாதான் ஆறுங்கிற இந்த மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்ல முடியும். கரெக்டுங்களா. சைன் 2 ஆல்ஃபாக்கான வேல்யூ தெரிஞ்சாதான் ஆர் அப்படிங்கிற மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, சைன் 2 ஆல்ஃபா அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஓகே, சைன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ தெரிஞ்சால் தானே கேபிட்டல் ஆருங்கிற மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்ல முடியும். ரைட். அப்போ சைன் 2 ஆல்ஃபா அப்படிங்கிறது சைனா, சைனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் போகும் உங்களுக்கு வேல்யூ -1லேருந்து, சைனோட வேல்யூ -1ல் இருந்து +1 வரைக்கும் போகும். ஓகே, சைனோட இது பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் போகும், -1ல் இருந்து +1 வரைக்கும் தான் உங்களுக்கு போகும். ஓகே, சைன் இன்னும் சொல்லப்போனால் சைனோட ரேஞ்ச் -1 to +1. ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு, சைன் 2 ஆல்ஃபா, சைனோடது -1 to +1. அப்போ சைன் 2 ஆல்ஃபா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவீங்க, -1 ≤ சைன் 2 ஆல்ஃபா ≤ 1 அப்படிங்கிறது ரிசல்ட். சரிங்களா. சைனோட ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -1ல் இருந்து +1 வரைக்கும் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சைன் 2 ஆல்ஃபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் தான் வரும், -1ல் இருந்து 1 வரைக்கும் உனக்கு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு. ஓகே, சைன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ -1ல் இருந்து எது வரைக்கும் வரும், 1 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இதுக்குள்ளார தான் சைன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா. அப்போ இங்கே ஆர் ஈக்குவல் டு 200 சைன் 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சைன் 2 ஆல்ஃபா தெரிஞ்சால் தான் ஆறுங்கிறதுக்கான மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஆறுங்கிறது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸா. ரைட். அப்போ ஆர் ஈக்குவல் டு 200 சைன் 2 ஆல்ஃபா. சைன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னு சொன்னீங்க, -1ல் இருந்து +1 வரைக்கும். ஓகே, இது வரைக்கும் இதுக்குள்ளார எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதா மீனிங். ஓகே, அதே சமயம் கேபிட்டல் ஆருங்கிறது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு. அப்போ ஆர் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா சைன் 2 ஆல்ஃபாவுக்கு உரிய வேல்யூ எப்படி இருக்கணும், மேக்ஸிமம் இருக்கணும். சைன் 2 ஆல்ஃபாக்குரிய வேல்யூ மேக்ஸிமம் இருந்ததுனா தான் கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணும். கரெக்டுங்களா. சைன் 2 ஆல்ஃபா இப்போ கேட்குறது ஆர் வேல்யூ கேட்கணும், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா சைன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ -1லேருந்து +1 வரைக்கும் சொல்லிக்கிறீங்க. அப்படி சொல்கிறப்ப சைன் 2 ஆல்ஃபாவோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அதுக்கு தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ சைன் 2 ஆல்ஃபாவோட மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள், சைன் 2 ஆல்ஃபாங்கிறது -1லேருந்து +1 வரைக்கும் சொல்லிட்டீங்க. அப்போ சைன் 2 ஆல்ஃபாவோட மேக்ஸிமம் வேல்யூங்கிறது 1. கரெக்டுங்களா. சைன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ -1லேருந்து +1 வரைக்கும் சொல்லியாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 200 சைன் 2 ஆல்ஃபான்னு வந்துருச்சு. இங்கே சைன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ மேக்ஸிமம் எதுக்கு மேக்ஸிமம் வருதோ அதை வச்சு தான் இங்கே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆறுங்கிறத சொல்ல முடியும். சைன் 2 ஆல்ஃபாவோட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ இந்த இடத்துல 1 போடுங்க. அப்போ ஆர் ஈக்குவல் 200 இன்ட்டு சைன் 2 ஆல்ஃபாவோட மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ 200 × 1 என்ன ஆகிடும், 200. அப்போ ஆர் ஈக்குவல் என்ன கிடைக்குது, 200 அப்படின்னு கிடைக்குது. அப்போ தஸ் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 200 ஃபீட் அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியாச்சு, 200 ஃபீட் அப்படின்னு. எப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்குது, சைன் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப தான் உனக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஓகே, இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எப்போ கிடைக்குது, சைன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ 1 அப்படிங்கிறப்ப தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ டேக் சைன் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இந்த கொஞ்சம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. ரைட். அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. சைனோட எந்த ஆங்கிளுக்கு 1 வரும், π/2க்கு. ஓகே, சைனோட π/2க்கு தான் என்ன கிடைக்கும், வேல்யூ 1 வரும். அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு π/2 அப்படின்னு வருதா. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 கீழே கொண்டு வந்தால் π/4. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, π/4 அப்படின்னு. π/4ங்கிறது ரேடியன். டிகிரியில் என்ன வரும், ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகே, டிகிரியில் என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படிங்கிறது. சரிங்களா. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி வந்துருச்சா. அப்போ என்ன அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 45 டிகிரி அப்படின்னு சொல்கிறப்ப, ஆல்ஃபாவோட வேல்யூ 45 டிகிரியாக இருக்கிறப்ப உனக்கு மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் 200 ஃபீட் அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உனக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 200 சைன் 2 ஆல்ஃபா அப்படிங்கிறது உனக்கு வந்துருச்சு. இதில் சைன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1ல் இருந்து +1 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஓகே, சைன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ -1 to +1 இதுக்குள்ளார எது வேணாலும் இருக்கும் உனக்கு. ஓகே, பட் இவங்க கேட்குறது மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ். அப்போ சைன் 2 ஆல்ஃபாவுக்கு மேக்ஸிமம் வேல்யூ நீ எடுத்துக்கணும். அப்போ சைன் 2 ஆல்ஃபாவுக்கு எப்போ மேக்ஸிமம் வேல்யூ வருது, 1 அப்படிங்கிறப்ப தான். சைன் 2 ஆல்ஃபாவோட மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ இந்த இடத்துல 1 அப்படிங்கிறது அப்ளை பண்ணால் 200 × 1 என்ன ஆகிடும் உனக்கு 200. அப்போ மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் என்ன கிடைக்குது, 200 ஃபீட் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எப்போ கிடைக்குது, சைன் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப தான் கிடைக்குது. அப்போ யூ டேக் சைன் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் 45 டிகிரி அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 200 ஃபீட் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஹென்ஸ் ஹி ஹேஸ் டு கிக் த ஃபுட்பால் அட் அன் angle of alpha 45 degree to reach the maximum distance. Okay, angle alpha 45 degree அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுது. ஃபுட்பால் என்ன செய்யுது, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே,
ரைட், அடுத்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.24. ப்ரூவ் தட் sin 4a equal to 4 sin a into cos cube a minus 4 cos a into sin cube a. ஓகே, அப்போ sin 4a equal to 4 sin a cos cube a minus 4 cos a sin cube a. ஓகே, இதான் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ரைட் சைடு எடுத்துக்கிற ரிசல்ட். சரிங்களா? ரைட் சைடு எடுத்துக்கிறேன். 4 sin a cos cube a minus 4 cos a sin cube a. ஓகே, RHS பார்ட் எடுத்துக்கிறேன். RHS ஈக்குவல் டு 4 sin a cos cube a minus 4 cos a sin cube a எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் காமனாக என்ன எடுக்கலாம்? வெளியே 4 எடுக்கலாம். ஒரு sin a, இங்கே ஒரு sin a இருக்குது, இங்கே sin cube a, ஒரு sin a வெளியே எடுக்கலாமா? அதேமாதிரி இங்கே cos cube a, இங்கே cos a இருக்குது. அப்போ ஒரு cos a வெளியே எடுக்கிறேன். ஓகே, அப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் 4 sin a cos a அப்படிங்கிறத வெளியே எடுக்கிறேன். அப்போ 4 எடுத்துட்டிங்க, sin a வந்துருச்சு, ஒரு cos a போயிடுச்சுன்னா அப்போ ரிமைண்டர் ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்கும்? cos squared a மட்டும் இருக்கும். ஓகே, மைனஸ் போட்டுக்கோ. செகண்டில் 4 இந்த cos a ஒரு sin a போயிடுச்சு, அப்போ ரிமைண்டர் எது மட்டும் இருக்கும்? sin squared a மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ இந்த ரெண்டுலேயும் 4 sin a cos a வெளியே எடுத்துட்டிங்கன்னா cos squared a மைனஸ் sin squared a அப்படின்னு கிடைக்குதா? ரைட்டு, cos squared a மைனஸ் sin squared a ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னு? cos 2a. ஓகே, cos 2a ஈக்குவல் டு cos squared a மைனஸ் sin squared a ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். cos 2aக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஃபார்முலா இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே இதுதான். cos 2a அப்படிங்கிறது cos squared a மைனஸ் sin squared a அப்படின்னு. ஓகே, அப்போ cos 2a எழுதிக்கலாமா? ரைட், அடுத்து பாருங்கள். இந்த 4 sin a cos a அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த 4 அப்படிங்கிறத எப்படி எழுதுறேன்? 2 into 2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த 4 எப்படி எழுதுறேன்? 2 into 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, அந்த ஒரு 2 என்ன செய்கிறேன்? இந்த sin a cos a ஓட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ என்ன எழுதுனா, இந்த 4 2 into 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஒரு 2வை இந்த sin a cos a ஓட ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ 2 into இங்கே வரக்கூடிய 2. ஓகே, 4ல் ஒரு 2, ரிமைண்டர் ஒரு 2, இங்கே வரக்கூடிய sin a cos a இன்ட்டு cos 2a அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ரைட், உனக்கு தெரியும் இந்த இடத்துல பாருங்கள், sin 2a ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? 2 sin a cos a ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ 2 sin a cos a என்னென்னு எழுதிக்கலாம்? sin 2a அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்குது? 2 sin 2a இன்ட்டு cos 2a அப்படின்னு கிடைக்குது. ஓகே, 2 sin 2a இன்ட்டு cos 2a அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட், இப்போ இதுக்குரிய ரிசல்ட் 2 sin 2a இன்ட்டு cos 2a. ஓகே, இதுக்குரிய ரிசல்ட் என்ன அப்படின்னா sin 4a அப்படிங்குது. ஓகே, இதுக்குரிய ரிசல்ட் என்ன அப்படின்னா sin 4a. ஓகே, அது எப்படின்னு பாருங்கள். இப்போ 2 sin a cos a அப்படின்னா sin 2a. அப்போ என்ன 2 இருக்குது, sin a இருக்குது, cos a இருக்குது. அப்போ ஏங்கிறப்ப sin போட்டு 2 இன்ட்டு a அப்படின்னு போடுறோமா? 2 sin a cos a, இங்கே a வருது அப்படின்னா sin 2aன்னு வருது இந்த இடத்துல. கரெக்டுங்களா? ஃபார்முலாவில் sin இந்த இடத்துல sin 2a ஈக்குவல் 2 sin a cos a. அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா எடுத்துக்கோ, 2 sin a cos a அப்படிங்கிறப்ப sin 2a. ஓகே, அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? sin 2a இன்ட்டு cos 2a. ஓகே, அப்போ sin 2ஐ எழுதிட்டு இந்த ஏவுக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்குது? 2a வந்திருக்கா? அப்போ sin 2 இன்ட்டு இந்த வரக்கூடிய ஏக்கு பதிலாக 2a போடுங்க. sin 2 இன்ட்டு 2aன்னு வரும். sin 2 இன்ட்டு 2aங்கிறது sin 4a அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? புரியுதா? இது இந்த sin 2a ஃபார்முலாவில் 2 sin a cos a அப்படின்னா இந்த இடத்துல வருது sin 2aன்னு வருது. அப்போ 2 sin a அப்படிங்கிறப்ப இங்கே cos 2a. கரெக்டுங்களா? நம்மளுக்கு என்ன வந்துருக்குது? 2 sin 2a cos 2a. அதை எடுத்துக்கிறேன். அப்போ sin 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக இங்கே என்ன வந்துருக்குது? 2aவா? அதை எழுதலாமா? அப்போ sin 2 இன்ட்டு 2a என்ன ஆகிடும்? 4aன்னு வந்து நிற்கும். அப்போ sin 4a அதான் LHS சைடு. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரியுதுங்களா? ரைட், அடுத்து பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.26. ப்ரூவ் தட் sin theta plus sin 2 theta divided by 1 plus cos theta plus cos 2 theta equal to tan theta அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட், இதில் LHS சைடு எடுத்துக்கிறேன். சொல்யூஷனில் பாருங்கள், LHS சைடு பாருங்கள். sin theta plus sin 2 theta divided by 1 plus cos theta plus cos 2 theta அப்படிங்கிறது ஈக்குவல் டு. சரியா? ரைட், இப்போ sin theta அப்படியே வச்சுக்கோங்க. sin 2 thetaக்கு என்ன ஃபார்முலா தெரியும் உனக்கு? 2 sin theta cos theta அப்படிங்கிறது. ஓகே, sin 2 thetaக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2 sin theta cos theta. ஓகே, டிவைடு பை இங்கே வரக்கூடிய 1 ப்ளஸ் cos thetaவை அப்படியே வச்சுக்கோ. cos 2 thetaவுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, செகண்ட் ஃபார்முலா cos 2 thetaவுக்கு என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா 2 cos square theta minus 1 அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, டோட்டலாக 4 ஃபார்முலாஸ் இருக்குது. இது ரெண்டாவது ஃபார்முலா. cos 2 theta ஈக்குவல் டு 2 cos square theta minus 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஓகே, அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ cos 2 theta ஈக்குவல் டு 2 cos square theta minus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ரைட், இப்போ இந்த மேலே நியூமெட்டில் பாருங்கள், sin theta ப்ளஸ் 2 sin theta cos theta. அப்போ ப்ளஸ் வந்துருச்சு. அப்போ இது ஒரு டேர்ம், sin theta ஒரு டேர்ம், இந்த 2 sin theta cos theta ஒரு டேர்ம். அப்போ இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன வெளியே எடுக்கலாம்? sin theta வெளியே எடுக்கலாமா? அப்போ sin thetaவை எடுத்தாச்சு. அப்போ sin thetaவை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் எது மட்டும் இருக்கும்? 1. sin theta தான் வெளியெடுத்தாச்சு. அப்போ ஃபஸ்ட் டைமில் எது மட்டும் இருக்கும்? 1. அப்போ 1 ப்ளஸ் இந்த 2 sin theta வெளியெடுத்தாச்சு. அப்போ 2 இங்கே வரக்கூடிய cos theta மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ நியூமரேட்டரில் sin thetaவை வெளியெடுத்துட்டிங்க. வெளியெடுத்ததுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? 1
ப்ளஸ் 2 காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ரைட், அடுத்து இந்த இங்கே பாருங்கள், இந்த 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குதா, இந்த 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ல் இங்கே முன்னாடி வரக்கூடிய 1 அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வரக்கூடிய -1, இந்த 1 அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய 1, லாஸ்ட்டாக வரக்கூடிய -1 ரெண்டு என்ன ஆகிடும், உனக்கு கேன்சல் ஆகிடுமா? அப்போ எது மட்டும் கிடைக்கும், இங்கே வரக்கூடிய காஸ் தீட்டா ப்ளஸ் இங்கே வரக்கூடிய 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் கிடைக்கும். ஓகே, அதான் இங்கே எழுதிக்கிறேன், காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு. ஓகே, ரைட், மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க, சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் 2 காஸ் தீட்டா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. கீழே என்ன இருக்குது, நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் பாருங்கள் என்ன இருக்குது, காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கா. இதில் என்ன காமனாக வெளியே எடுக்கலாம், ஒரு காஸ் தீட்டா காமனாக வெளியே எடுக்கலாம். அப்படி வெளியே எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டில் காஸ் தீட்டா போயிடுச்சு, அப்போ ரிமைண்டர் 1 ப்ளஸ் 2 போட்டு காஸ் ஸ்கொயரில் ஒரு காஸ் வெளியே வந்துருச்சு, அப்போ ஒரு காஸ் தீட்டா இருக்கும். அப்போ 1 ப்ளஸ் 2 காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல சைன் தீட்டா, நியூமரேட்டரில் சைன் தீட்டா வெளியே எடுத்தாச்சு, 1 ப்ளஸ் 2 காஸ் சைன் தீட்டா வெளியே எடுத்தாச்சு, 1 ப்ளஸ் 2 காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. டிவைடு பை இந்த இடத்துல வரக்கூடிய +1 லாஸ்ட்டாக வரக்கூடிய -1 கேன்சல் ஆகி காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ரைட்டு, கீழே டினாமினேட்டரில் ஒரு காஸ் தீட்டாவை வெளியே எடுக்கிறப்போ உனக்கு என்ன கிடைக்குது, காஸ் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் 2 காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் 2 காஸ் தீட்டா இருக்குது, டினாமினேட்டர்லையும் 1 ப்ளஸ் 2 காஸ் தீட்டான்னு இருக்கா, ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ எது மட்டும் ரிமைண்டர் இருக்கும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னு வேல்யூ தெரியும், டான் தீட்டா. ஓகே, சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியும், டான் தீட்டா. அப்போ therefore sin theta plus sin 2 theta divided by 1 plus cos theta plus cos 2 theta வேல்யூ என்னன்னு ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு, tan theta அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.27. prove that 1 minus 1 by 2 sin 2x. Okay, 1 minus 1 by 2 sin 2x equal to sin cube x plus cos cube x divided by sin x plus cos x. இதுதான் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட், இந்த இடத்துல sin cube x plus cos cube x அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு இல்லையா. ரைட், இது மைண்ட் இந்த இது வந்ததுனால நான் என்ன செய்கிறேன், ஒரு ஃபார்முலா மைண்டுக்கு வச்சுக்கிறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா, we know that. ஓகே, இந்த சைன் கியூப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் கியூப் எக்ஸ்ன்னு வந்ததுனால இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள், we know that a cube plus b cube equal to a plus b into a squared minus ab plus b squared. ஓகே, இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோ. அதை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வரக்கூடிய சைன் கியூப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் கியூப் எக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, a cube plus b cube equal to a plus b into a squared minus ab plus b squared. இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல ஆர்ஹெச் சைடு வரதை எடுத்துக்கிறேன் நான், சைன் கியூப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிவைடு பை சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு. ஓகே, அப்போ இந்த a கியூப் ப்ளஸ் b கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இந்த சைன் கியூப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் கியூப் எக்ஸ் என்னவா மாறும், a ப்ளஸ் b, அப்போ சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு a ஸ்கொயர்டு, அப்போ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் ab, அப்போ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் b ஸ்கொயர்டு, அப்போ காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ். ஓகே, இந்த இடத்துல இருக்கிற a கியூப் ப்ளஸ் b கியூப் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர்டு மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபார்முலாவை அப்படியே இந்த சைன் கியூப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் கியூப் எக்ஸுக்கு இதோட கம்பேர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்படி பார்க்குறப்ப ஏக்கு இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக சைன் போடுங்க, பிக்கு பதிலாக காஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த சைன் கியூப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் கியூப் எக்ஸுக்கான எக்ஸ்பேண்ட் கிடைக்கும் உனக்கு. ஓகே, அப்போ என்ன கிடைக்கிது, சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, டிவைடு பை டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ முன்னாடி மேலே நியூமரேட்டர்லேயும் ஒரு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஒரு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்கா, ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ மேலே நியூமரேட்டர் என்ன இருக்கும், சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் இருக்குது, அடுத்து மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ், இந்த டேர்ம் மட்டும் இருக்குது. இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த சைன் ஸ்கொயர்டு எக்ஸையும் இங்கே ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸையும் ஒன்றா எழுதிக்கிறேன். சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு ஒன்றா எழுதிக்கிறேன். ஓகே, சைன் ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு, இந்த காஸ் ஸ்கொயர்டு முன்னாடி கொண்டு வந்துருக்கேன், அவ்வளோதான். சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு. உனக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ 1. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன எடுத்துக்கலாம், 1 எழுதிக்கலாமா? அப்போ 1 மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகே, 1 மைனஸ் சைன் எக்ஸு காஸ் எக்ஸ் அப்படிங்குது. ஓகே, ரைட், அப்போ இந்த சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு பாருங்கள், 1 மைனஸ் 1 by 2 சைன் 2x அப்படிங்கிறாங்க. ஓகே, உனக்கு என்ன வந்திருக்கு, 1 மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் வந்திருக்குது. ஓகே, ரைட், இப்போ ஃபார்முலா உனக்கு தெரியும், சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு ஃபார்முலா தெரியும். ஓகே, சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு உனக்கு தெரியும். ஓகேங்களா, நமக்கு தேவை சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும்தான், அந்த 2 தேவையில்லை. இங்கே பாருங்கள், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் மட்டும்
மட்டும் தானே வந்திருக்கு, முன்னாடி 2 இருக்கா இல்லை. அப்போ sin 2θ ஃபார்மாவை எழுதுறேன். ஓகே, ஏன் இந்த sin 2θ ஃபார்முலா எழுதுனா மேலே பாருங்கள் இந்த 1 வந்துருச்சு, மைனஸ் sin x cos xன்னு வந்திருக்கு. இந்த sin x cos x தான் நீ என்னன்னு சொல்லணும், 1/2 sin 2xன்னு சொன்னால் ப்ரூஃப் ஓகே ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போ அதுக்காக தான் இந்த sin x cos xஐ sin 2xஆக மாற்றணும். அப்போ sin 2θ ஃபார்முலா எழுதுறேன், 2 sin θ cos θ அப்படின்னு. இதில் sin θ cos θ மட்டும் வச்சுக்க, இந்த 2 எந்த சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வருமா, அப்போ sin θ cos θ அப்படிங்கிறது என்ன கிடைக்கும், sin 2θ டிவைட் பை 2. ஓகே, sin θ cos θங்கிறது sin 2θ டிவைட் பை 2. அப்போ sin x cos xங்கிறது என்ன எழுதுவீங்க, sin 2x டிவைட் பை 2ன்னு எழுதுவீங்களா? அப்போ இங்கே வரக்கூடிய sin x cos x பதில் என்ன போகிறோம், sin 2x டிவைட் பை 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா, sin 2x டிவைட் பை 2. ஓகே, அப்போ 1 மைனஸ் இந்த 2வை தனியாக கொண்டு வந்துருங்க, 1 மைனஸ் 1/2 இங்கே வரக்கூடிய sin 2x அப்படின்னு. ஓகே, 1 மைனஸ் 1/2 sin 2x அப்படிங்குது. ஓகேவா? இந்த சம்மில் இந்த ஃபார்முலாவை மறந்துடக்கூடாது, a கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு. இந்த ஃபார்முலாவை மறந்துட்டீங்க அப்படின்னா சம்மு தெரியாமல் போயிடும். சரிங்களா? இதை மறக்காமல் கரெக்டாக போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகி இது சிம்ப்ளை பண்ணுறது ஒன்றுமே இல்லை, ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரியா? அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.25 அப்படிங்குது. ஓகே, ப்ரூவ் தட். என்ன ப்ரூஃப்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள், sin x ஈக்குவல் டு 2/10 sin x by 2/10 into cos x by 2 into cos x by 2 squared etc cos x by 2n ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. சரியா? ப்ரூஃப்னு சொல்கிறது பாருங்கள், sin x ஈக்குவல் டு 2/10 into sin x by 2/10 cos x by 2 into cos x by 2 squared etc cos x by 2n அப்படின்னு ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சொல்யூஷன் பாருங்கள், we know that half angle formula உனக்கு தெரியும், sin 2x அதாவது sin 2x அப்படின்னா 2 sin x cos x அப்படின்னு உனக்கு தெரியும் ஃபார்முலா. கரெக்டுங்களா? sin 2x அப்படிங்கிறது 2 sin x cos x அப்படின்னு தெரியுமா? இதில் ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா எப்படி சொல்லுவோம், sin x ஈக்குவல் டு 2 sin x by 2 cos x by 2 அப்படின்னு படிச்சிருக்கோமா? sin 2xக்கு ஃபார்முலா 2 sin x cos xன்னு படிச்சிருக்கீங்க. ஓகே, இது ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா படிக்கிறப்ப நான் ஆர்குமெண்ட் என்ன செய்யறேன், 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ sin x ஈக்குவல் டு 2 sin x by 2 cos x by 2 அப்படின்னு ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? ஸோ அதான் இங்கே எழுதிக்கிறேன், we know that sin x ஈக்குவல் டு 2 sin x by 2 into cos x by 2 அப்படின்னு. ஓகே, sin 2x ஃபார்முலாவில் இருந்து ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறப்ப sin x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 2 sin x by 2 cos x by 2ன்னு கிடைக்குது. அதான் இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட், இப்போ இதில் sin x அப்படி, அப்போ இம்ப்ளைஸ் sin x ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த cos x by 2 விட்டுடுங்க, அப்படியே விட்டுடு. இங்கே வரக்கூடிய இந்த sin x by 2 இருக்குது இல்லையா, அதை மட்டும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? sin x ஈக்குவல் டு 2 sin x by 2 cos x by 2 அப்படின்னு வந்துருச்சு ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப. ஓகே, இதில் திரும்ப நான் ப்ரூஃபில் வரக்கூடிய இந்த பாட்டுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா, முன்னாடி வரக்கூடிய 2 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த cos x by 2 அப்படியே வச்சுக்கோ. இங்கே வரக்கூடிய sin x by 2 இருக்குது இல்லையா, அதுக்கான வேல்யூ சொல்கிறேன் உங்களுக்கு, அதுக்கான வேல்யூ எழுதுறேன். சரிங்களா? sin x by 2க்கு எழுதுறேன். ஓகே, ரைட்டு. இந்த இடத்துல sin xக்கு ஃபார்முலா இருக்கா, 2 sin x by 2 இந்த இடத்துல இருக்கா. sin xக்கு ஃபார்முலா என்ன, 2 sin x by 2 cos x by 2ங்கிறது ஃபார்முலா. ஓகே, ரைட். நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்த இடத்துல 2 அப்படியே வச்சுக்கிறேன், cos x by 2 அப்படியே வச்சுக்கிறேன். அந்த ஃபார்முலா தான் நீங்கள் எழுதிக்கிறேன். அந்த இடத்துல 2 அப்படியே வச்சுக்கிறேன், cos x by 2 அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே வரக்கூடிய இந்த sin x by 2 இருக்குது இல்லையா, இந்த sin x by 2க்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா, திரும்ப எகைன் இந்த sin x ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? sin x ஈக்குவல் டு 2 sin x by 2 cos x by 2. பட் நமக்கு என்ன தேவை, sin x by 2 தேவை. இந்த sin x by 2வையும் இந்த ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகே, sin x by 2 அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ sin xக்கு பதிலாக இங்கே x by 2 போடுங்க, போட்டால் கிடச்சிருமா கிடைக்காதா? sin x ஃபார்முலாவில் sin xக்கு பதிலாக x by 2 போட்டிங்கன்னா sin x by 2 வேல்யூ கிடைக்குமா? அப்போ sin x by 2 ஈக்குவல் டு 2 sin xக்கு பதிலாக x by 2 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், x by ஓகே 2 அந்த 2 கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகிடும், x by 2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? அப்போ 2 sin x by 2 ஸ்கொயர்டு cos x by 2 ஸ்கொயர் அப்படிங்குது. ஓகே, அதான் இங்கே எழுதிக்கணும். sin x ஃபார்முலாவில் நமக்கு தேவை 2 sin x by 2 cos x by 2. இதில் 2வையும் அப்படியே வச்சுக்கிறேன், cos x by 2வையும் அப்படியே வச்சுக்கிறேன். sin x by 2க்கு மட்டும் ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த ஃபார்முலா எப்படி எழுதுறேன் அப்படின்னா, sin x ஃபார்முலா இருக்குது இல்லையா, 2 sin x by 2 cos x by 2, அதில் xக்கு பதிலாக x by 2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா sin x by 2க்கு வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ 2 sin xக்கு பதிலாக x by 2 போட்டிங்கன்னா x by 2 டிவைட் பை 2, அப்போ x by 2 ஸ்கொயர், அதை 2 கீழே கொண்டு x by 2 ஸ்கொயரா cos x by 2 டிவைட் பை 2, அப்போ x by 2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே,
sin x by 2க்கு வேல்யூ 2 sin x by 2 ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிச்சு. சரிங்களா? ரைட். இப்போ இந்த 2 இருக்குது, இங்கே உள்ளார ஒரு 2 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர்டா? அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோ. அடுத்து இங்கே வரக்கூடிய sin x by 2 ஸ்கொயர்டு. ஓகே. அடுத்து இங்கே காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் இருக்குது, காஸ் எக்ஸ் பை 2 இருக்குது. அது ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸ் பை 2 எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே வரக்கூடிய காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே. இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 2 ஸ்கொயர்டு, sin x by 2 ஸ்கொயர்டு, காஸ் எக்ஸ் பை 2 ஃபஸ்ட்டு எழுதி காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர்டு அடுத்ததாக எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த 2 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த காஸ் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோ. ஓகே. இங்கே sin எக்ஸ் பை 2 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது இல்லையா? திரும்ப என்ன செய்கிறேன் அப்படின்னா sin x ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? sin எக்ஸ் பை 2 ஸ்கொயர் அப்படின்னு. அப்போ இந்த sin x ஃபார்முலா இருக்கு இல்லையா, 2 sin எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2, இந்த ஃபார்முலாவில் sin எக்ஸுக்கு பதில் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஓகே. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பை 2 ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? sin x by 2 squared equal to 2 sin xக்கு பதில் என்ன பண்ணணும்? x by 2 squared. அப்போ x by 2 squared divided by 2 into cos xக்கு பதிலா x by 2 squared divided by 2 அப்படின்னு போட்டால் கிடைக்குமா? ஓகே. sin x ஃபார்முலாவில் sin xக்கு ஃபார்முலா தெரியும், 2 sin x by 2 cos x by 2. அதில் எக்ஸுக்கு பதிலாக x by 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா sin x by 2 ஸ்கொயருக்கு வேல்யூ கிடச்சிடும். ஓகே. அப்போ போடுறப்ப 2 sin x by 2 ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் x by 2 ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்குதா? ரைட். அப்போ 2 sin இந்த x by 2 ஸ்கொயரை கீழே கொண்டு தான் ஆகிடும். ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, அப்புறம் ஒரு 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 2. ஓகே. அப்போ என்ன செய்வீங்க? ஆட் பண்ணிங்கன்னா 2 கியூப்னு கிடைக்குமா? அப்போ 2 sin x by 2 கியூப் இன்ட்டு காசு. சரியா? எக்ஸ் பை இந்த 2 ஸ்கொயரை கீழே கொண்டு வந்துருங்க. ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, அப்போ 3 2 வந்துருச்சு. சரிங்களா? 2 ஸ்கொயரை கீழே கொண்டு வந்தால் 2 2, அதே இங்கே கீழே ஒரு 2 இருக்குது, அப்போ 3 2 இருக்குது. அப்போ 2 கியூப்னு எழுதிக்கலாமா? அப்போ 2 sin எக்ஸ் பை 2 கியூப் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2 கியூப் அப்படிங்குது. ஓகே. அப்போ sin எக்ஸ் பை 2 ஸ்கொயரை sin எக்ஸ் ஃபார்முலாவை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்குது? 2 sin எக்ஸ் பை 2 கியூப் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2 கியூப் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த 2 ஸ்கொயரை இந்த 2 மல்டிப்ளை பண்ண எனக்கு 2 கியூபா? அப்போ 2 கியூப், இங்கே வரக்கூடிய sin x by 2 கியூப். ஓகே. அடுத்து பாருங்கள், காஸ் எக்ஸ் பை 2, இதை பின்னாடி எழுதிக்கிறேன். காஸ் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர். அடுத்து இங்கே வரக்கூடிய காஸ் எக்ஸ் பை 2 கியூப் அப்படின்னு. சரிங்களா? அப்போ 2 கியூப் sin எக்ஸ் பை 2 கியூப் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2 கியூப் அப்படின்னு இந்த ரிசல்ட் வந்துருச்சா? ரைட். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய பாட்டு பாருங்களேன். 2 பவர் 10, இங்கே 2 கியூப்னு வந்துருக்குது. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது 2 பவர் 10. அடுத்து sin எக்ஸ் பை 2 பவர் 10, இங்கே sin எக்ஸ் பை 2 கியூப். ஓகே. அடுத்து பாருங்கள், காஸ் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் எக்ஸட்ரா காஸ் எக்ஸ் பை 2 பவர் 10. நமக்கு என்ன வந்துருக்குது? காஸ் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் எக்ஸட் அதே மாதிரி காஸ் எக்ஸ் பை 2 கியூப்னு வந்திருக்கு. ஓகே. ரைட். அப்போ திரும்ப நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த sin எக்ஸ் பை 2 கியூபை திரும்ப ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே நான் போகிறேன். இப்படியே ரிப்பீட்டாக நான் போயிட்டே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான ப்ரூஃப் கிடைக்குமா இல்லையான்னு பாருங்கள். ஓகே. இங்கே 2 பவர் 10 sin எக்ஸ் பை 2 பவர் 10, அதேமாதிரி இங்கே 2 கியூப் sin எக்ஸ் பை 2 கியூப் வந்துருச்சான்னு பாருங்கள். இங்கே கியூப் வந்துருக்குது. திரும்பி நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அதேமாரி இங்கே கியூப் வரப்போ காஸ் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் காஸ் எக்ஸ் பை 2 கியூப்னு வருது. சரிங்களா? திரும்ப இந்த sin எக்ஸ் பை 2 கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 பவர் 4 sin எக்ஸ் பை 2 பவர் 4 காஸ் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் காஸ் எக்ஸ் பை 2 கியூப் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2 பவர் 4 கிடைக்கும். திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ 2 பவர் 5, ஓகே, 2 பவர் 5 sin எக்ஸ் பை 2 பவர் 5 இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2 கியூப் காஸ் எக்ஸ் பை 2 பவர் 4, ஓகே, காஸ் எக்ஸ் பை 2 பவர் 5 அப்படியே அப்படியே ஆகிட்டே இருக்கும். உனக்கு இந்த சைன் ஃபார்முலா யூஸ் பண்ண இந்த ரிசல்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படியே போயிட்டே இருக்கிற அப்போ போயிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 2 பவர் 10 sin எக்ஸ் பை 2 பவர் 10 வந்துருவான்னு பாருங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறப்ப. ஓகே. இந்த 2 கியூப் sin எக்ஸ் பை 2 கியூப் இப்படியே வந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல திரும்ப sin எக்ஸ் பை 2 திரும்ப ஹாஃப் ஆங்கிள் சைன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 பவர் 4 sin எக்ஸ் பை 2 பவர் 4 அடுத்து காஸ் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் காஸ் எக்ஸ் பை 2 கியூப் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2 பவர் 4 வரும். திரும்பி நீங்கள் ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பவர் 5 sin எக்ஸ் பை 2 பவர் 5 காஸ் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் காஸ் எக்ஸ் பை 2 கியூப், ஓகே, எக்ஸட்ரா காஸ் எக்ஸ் பை 2 பவர் 5 அப்படின்னு வந்து நிற்கும். சரிங்களா?
ஓகே, அப்போ அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறப்ப ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா sin x ஈக்குவல் டு 2^10 இன்ட்டு sin x பை 2^10 காசோடது பார்த்தீங்கன்னா cos x பை 2 இன்ட்டு cos x பை 2 ஸ்கொயர் cos x பை 2 கியூப் எக்ஸட்ரா இது வரைக்கும் வரும் cos x பை 2^10 வரைக்கும் உங்களுக்கு வரும். சரிங்களா, இந்த ஃபார்முலாவில் திரும்பியும் sin x பை 2 கியூபுக்கு ஹாஃப் ஆங்கிள் சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உனக்கு என்ன அப்படின்னா நமக்கு தேவையான 2^10 இன்ட்டு sin x பை 2^10. சரிங்களா, இங்கே 2 கியூப் sin x பை 2 கியூப் அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2^10 sin x by 2^10. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள் எது வரைக்கும் வருது காசு x by 2 ஸ்கொயர் x by 2 கியூப் இங்கே 2 கியூபுங்கிறப்ப cos x by 2 கியூப். ஓகே, அதே மாதிரி 2 கியூப்னா sin x by 2 கியூப் அதே மாதிரி காசு பார்த்தீங்கன்னா x by 2 கியூப் வரைக்கும் வருது. சரியா, அப்போ அதே மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறப்ப உனக்கு என்ன கிடைக்கும் 2^10 sin x by 2^10 இன்ட்டு cos x by 2 ஸ்கொயர் cos x by 2 கியூப் எக்ஸட்ரா எது வரைக்கும் போகும் cos x by 2^10 வரைக்கும் போகும். ஓகே, இதான ப்ரூஃப் அண்ட் ரிசல்ட்டு. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ.